ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கடகராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த வார ஆரம்பத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். அதாவது சந்திர பகவான் 7ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய ராசியை பார்க்குறார். அப்போது அந்த 2 நாட்கள் ரொம்ப சிறப்பு. வார ஆரம்பம் 19, 20 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், தொழிலில் முன்னேற்றங்கள், அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் வரவுகள் அதிகமாக இருக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். ராசி அதிபதி ராசியை பார்க்கறது ரொம்ப அற்புதம், ரொம்ப சிறப்பு. மனசில் தன்னம்பிக்கை கூடும், தைரியம் வெளிப்படும், வேலைகள் சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளுமே எல்லாம் பார்ப்பீங்க. கடகராசிக்காரங்க ஆல்ரெடி சுறுசுறுப்பு தான். ஏன்னா சந்திரனுடைய ராசி இல்லையா, மிக மிக சிறப்பு. ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளுமே எல்லாம் பார்ப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்போது ஆட்சி பலம் பெற்று 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே எல்லா விதமான அற்புதமாக காரியங்களை சாதிச்சுக்குவீங்க. வருமானம் உயரும். வேலைகளில் சுறுசுறுப்பாக எல்லாத்தையுமே பார்த்துருவீங்க. அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது ஜவுளி கடைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு கடைகள் வச்சுருவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வேலை பலு அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஆமாம், வேலைகள் அதிகமாக பண்ணால் தானே நமக்கு தொழில் முன்னேற்றம் அடையும், லாபங்கள் அதிகரிக்கும் இல்லையா. இது எல்லாத்தையுமே நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக எல்லா வேலைகளுமே எல்லாம் பார்த்துருவீங்க. சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. அப்போது அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன தொல்லைகள், சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏதாவது இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, அது சம்மந்தமான பில்லு கரெக்டாக கொடுக்குறது. ஏன்னா அதில் கணக்கு வழக்குகள் முன்ன பின்ன ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தன வரவுகளும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த டயத்தில் கிடைக்கும். எதிர்பாராத தனவரவு. ஏன்னா 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிர்பாராத தனவரவு. இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இன்சூரன்ஸ் போட்டுருந்துருப்பீங்க. அந்த இன்சூரன்ஸ் முதிர்வடைஞ்சு இந்த டயத்தில் அந்த காசு உங்களுடைய கைகளுக்கு சேரும். இன்சூரன்ஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் சேருவாங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். இந்த வாரம் 19, 20 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். கடையில் வச்சுருவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வரவு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். 21, 22 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால புதிய வேலைகள், புதிய விஷயங்கள் இது எல்லாமே இந்த டயத்தில் வச்சுக்க வேணாம், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அது ரொம்ப 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 சிறப்பு. 23, 24 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாட்களுங்க இந்த நாள். ஓகேங்களா. இந்த நாட்கள் புதிய முயற்சிகள் எல்லாமே பண்ணுங்கள். புதுசாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான விஷயங்கள் தாராளமாக இந்த டயத்தில் போய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த நாட்கள் நீங்கள் போகலாம். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 25ஆம் தேதி தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எல்லா விதமான எந்த முயற்சிகள் எடுத்தாலும் சரிதான், புதுசாக கான்ட்ராக்ட் போடுறதுனாலும் சரிதான், இல்லை புதுசாக யார்கிட்டையாவது பேச்சுவார்த்தைகள் நீங்கள் வச்சுக்கிறதுனாலும் சரிதான். இந்த 25ஆம் தேதி சண்டே வந்தால் கூட சரிதான். ஃபோன் மூலமாக நம்ம பேசிக்கலாம். ஓகேங்களா. ஃபோன் மூலமாகவே இப்போ தான் நம்ம நேரடியாக போய் பேசணுங்கிறது கிடையாது. ஃபோன் மூலமாக ரொம்ப கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். ஃபோன் மூலமாக நம்மளுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் பேசி ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். இதனால் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 7ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் வாடிக்கையாளர்கள் வரவுகள் அதிகமாகும். 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் போய் மறைஞ்சால் கூட சரிதான், வரவுகளும் அதிகமாகும். இந்த வாரத்தில் கடகராசிக்காரங்க சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு. சிவபெருமான் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையும். தொழிலில் லாபங்கள், எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழிலில் தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலகும். இதுவரைக்கும் கடகராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.